கொஞ்சம் சின்ன வயசுல இருக்கும்போது நாங்க நினைச்ச இடத்த சுத்த முடியல. காலையில தான் சென்னையில இருந்து வந்தோம். நாங்க சாப்பிடலப்பா, எதெல்லாம் பார்க்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவர் பண்ணலாம். குற்றாலம் நினைக்கிறேன். 10th ஒன்னா படிச்ச ஃப்ரெண்ட்ஸ். இந்த நினைவுகள் நாங்க சென்னையில போயிட்டு நினைச்சு இப்ப சந்தோஷப்படும். தென்காசி மக்கள் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு எங்களுக்கு. மேம், தென்காசியோட பெருமையா நீங்க எதை நினைக்கிறீங்க? குற்றாலம் நினைக்கிறேன். குற்றாலம் வேற. குற்றாலம் ரொம்ப நல்லா இருந்தது. குற்றாலீஸ்வரர் கோவில் நல்லா இருந்தது. ஓகே. அங்கேயும் நாங்க திருவிலஞ்சி குமாரசுவாமி அந்த கோவில் போனோம். இளஞ்சி திருக்குமார். திருமலை குமாரசுவாமி அந்த திருமலை குமாரசாமி திருக்கோயில் வந்து திருமலை கோயில். இது இளஞ்சி திருவிலஞ்சி குமாரன். ரெண்டு கோவிலுமே போனோம். ரெண்டு கோவில் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த இங்க கிளைமேட் ரொம்ப சூப்பரா இருக்கு. வெயில் அடிச்சா கூட நல்லா சில்லுன்னு காத்து நல்லா இருக்கு. நாங்க வந்து சென்னையில இருந்து வரோம். சென்னையில இருந்து வரோம். நாங்கெல்லாம் 10th ஒன்னா படிச்ச ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் 85 பேட்ச். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஓகே மேம், எல்லாம் ஒண்ணா வந்திருக்கோம் சென்னையில இருந்து. எது இங்க தென்காசி வந்ததுக்கான காரணம் சும்மா சுத்தி திருநெல்வேலியில இருக்கேன். மூஞ்சி தெரியாதடா திருநெல்வேலிக்காரன் யாருன்னு, முகம் தெரியும்டா அழகு. இவங்க திருநெல்வேலியில இருக்காங்க. ஓகே. இங்க வந்து 4 நாள் இருந்து கோவில்கள சுத்தி பார்க்கலாம் சொல்லிட்டு என் வீட்டுக்கு எல்லாம் வந்திருக்காங்க. எல்லாரும் காசி விஸ்வநாதர் கோவில் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா இடத்துலயுமே இங்க தென்காசியில நீங்க சாப்பிட்டுருப்பீங்கல்ல, இங்க வந்து இப்ப ஒரு 3 நாள் 4 நாள் இருந்திருப்பீங்க. தென்காசியில சாப்பிட்டுருப்பீங்க. இன்னைக்கு தான் வந்திருக்கீங்களா? எப்படி காலையில மார்னிங் சாப்பிட்டுருப்பீங்க? இல்ல நாங்க வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்துட்டீங்க. நாளைக்கு சாப்பிட போறோம். இல்ல இங்க நல்லா இருக்கும் சாப்பாடு. அதத்தான் மேம் கேட்டேன். சாப்பாடு நல்லா. ஏன்னா சென்னையில இருக்கிற சாப்பாடுக்கும் தென்காசியில இருக்கிற சாப்பாடுக்கும் ஒண்ணே இல்ல, டீலயே வித்தியாசம் இருக்கு. டீ அருமையா இருந்தது. பஜ்ஜி வடை எல்லாம் நல்லா இருந்தது. அதுதான் நாங்க சாப்பிட்டோம். மத்தபடி வீட்லயே சாப்பிட்டோம். குற்றாலம்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா? குற்றாலம் போயிட்டு வந்தாச்சு. இப்ப கோயிலுக்கு எப்போ வந்தீங்க? இப்ப ஜஸ்ட் நவ். சாமி கும்பிட்டாச்சா? தரிசனம்லாம் சிறப்பு தானா? சிறப்பா நல்லா இருந்தது. ஓகே. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. வராகிக்கு நல்ல விசேஷம். சனிக்கிழமை வேற சனீஸ்வரனுக்கு ரொம்ப விசேஷமா இருந்தது. ஓகே. திருப்தியா சந்தோஷமா இருக்கு வந்து கூடது. ஓகே மேம். இந்த நினைவுகள் நாங்க சென்னையில போயிட்டு நினைச்சு இப்ப சந்தோஷப்படும். அத நினைச்சேன் சிரிச்சேன். அவ்வளவுதான். அதான் தென்காசியோட சிறப்பு. ஆமா. இன்னும் இருக்கு, நிறைய இருக்கு. எங்களுக்கு தெரியாத நிறைய இருக்கு. தெரிஞ்ச அளவுக்கு நாங்க சொல்லிருக்கோம். இன்னும் பாப்போம். இன்னும் 3 நாள் பார்க்க வேண்டியது இருக்கு. நிறைய இருக்கு. நிறைய பாருங்க. இங்கதான் இருக்க போறோம். ஓகே மேம். தென்காசி மக்கள் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு எங்களுக்கு. மக்கள் எல்லாம் நல்லா, அதாவது கைண்டா இருக்காங்க. நல்ல மரியாதையா பேசுறாங்க. இப்ப இல்ல மேம், தென்காசியில பேசுற பீப்புள் வந்து அடிக்கடி யூஸ் பண்ற ஒரு வார்த்தை, ஏதாவது ஒரு வார்த்தை இருக்கும். அதுல உங்களுக்கு பிடிச்ச வார்த்தை, நீங்க என்னடா அவங்க மரியாதையா இழுத்து பேசுறாங்க. ஆச்சி சோமாரியா, நம்ம ஊர் கோடைக்கு வந்துடுங்க. இல்ல, நன்றி சொல்றாங்க. எல்லாருமே அக்கா சொல்றாங்க. வயசு வித்தியாசம் எப்படி இருந்தாலும் சரி அக்கா சொல்லுவாங்க. ஓகே. அவங்களோட ஸ்லாங் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஸ்லாங் தான். உதவி மனப்பான்மை. நம்மளும் கொடுத்தாலும் ஒரு கோவில் உள்ளே திருப்பி எங்களை உட்கார வச்சு அவ்வளவு நல்லா இது பண்ணாங்க. மரியாதையா நல்லா நடத்தினாங்க. நல்லா பாத்துக்கிட்டாங்க. எல்லாரும் மருந்தெல்லாம் கொடுத்து போட்டுக்க சொல்லி. சென்னையில அந்த அளவுக்கு இருக்குமான்னு எங்களுக்கு தெரியல. சென்னையில இருக்கிறதும் இங்க இருந்து தென் மாவட்டத்துல இருந்து போனவங்க தானே நிறைய இருப்பாங்க. ஆனா அங்க போனா மாறிடுறாங்களா? இங்க இருக்கும்போது ரொம்ப நல்லா இந்த காத்து இவங்கள நல்லா வச்சுக்கிது போல. அதேதான். ஏன்னா சென்னையில நீங்க பக்கத்து வீட்டுல இருக்கும் போதே என்ன ஏதுன்னு கூட தெரியாத. கேட்க மாட்டாங்க. பக்கத்துல என்ன நடக்குதுன்னா கூட அவங்க கேட்க மாட்டாங்க. எங்க திருநெல்வேலியிலேயே அப்படிதான் இருக்காங்க. தென்காசியோட சிறப்புகள் மேம். நான் வந்து சின்ன வயசுல வந்து குற்றால குறவஞ்சி பார்த்தேன். குற்றால குறவஞ்சி படிச்சிருக்கோம் நம்ம. அதுல இருந்தே எனக்கு அந்த குற்றால குறவஞ்சியை பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை. இதுக்கு முன்னாடி ஒரு முறை வந்தேன். அது வந்து அது எப்படி இருந்தாங்க. ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு கொஞ்சம் அதிக இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு அப்படிதான்? ஆமா, எனக்கு வந்து அந்த இலக்கியம்லாம் கொஞ்சம் பிடிக்கும். அந்த சமயத்துல சமூகம் பெரிய இடம் போல இருக்கு, தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுடுங்க. படிக்கிறச்ச அப்போ அந்த குற்றால குறவஞ்சியை பத்தி தெரிஞ்சுக்கணும்லாம் நினைப்பேன். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் வரும்போதே எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, அந்த குற்றாலம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி. இது சொல்றது வந்து கொஞ்சம் முன்னாடி. இப்ப எங்க வேணாலும் நம்ம எப்ப வேணாலும் ஃப்ரீயா போறோம் வர்றோம். அப்பெல்லாம் வந்து ஒரு ஊருக்கு போறதுன்றது பெரிய விஷயமா இருக்கும். அப்படி ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது நான் ரொம்ப எக்ஸைட் ஆனேன் அந்த குற்றாலத்தை பார்த்து. அப்போ வந்து கொஞ்சம் சின்ன வயசுல இருக்கும்போது நாங்க நினைச்ச இடத்த சுத்த முடியல. சரி, இந்த ஏஜ்ல நாங்க நினைக்கிற மாதிரி நல்லா சிறகடிச்சு பறக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில சிறகுகள் வீசியே
ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து இப்போ கொஞ்சம் பேரால் வர முடியல. நாங்கள் 7 பேர் சேர்ந்து இப்போ இன்னைக்கு எல்லா இடத்தையும் காலையில் வந்தோம், ஒவ்வொரு இடமா சுற்றி பார்த்துட்டு இருக்கோம். தென்காசிக்கு நீங்க எத்தனை டைம் வரீங்க மேம்? இது செகண்ட் டைமும் தேர்ட் டைமும் தான். செகண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ எந்தெந்த பிளேஸ் விசிட் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட்டு பாபநாசம், ஓகே மேம். சொரிமுத்து ஐயனார் கோவில், அதுக்கப்புறம் நிறைய இந்த நவ கைலாயம் அந்த மாதிரி போனோம். ஓகே மேம். நிறைய கோவில் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இல்லை. சரி. இப்போ சரி எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்ச கோவில் மட்டும் எதெல்லாம் பார்க்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவர் பண்ணலாம். இப்போ ஒரு ரோட் மேப் போட்டு தான் வந்திருக்கீங்க இங்க எல்லாம் போகணும்னு சொல்லிட்டு. ஆமா, ஒரு சிலர் வந்து கேட்டோம் நாங்க. எஸ் மேம். இப்போ டிராவல்ஸ்லயும் கொஞ்சம் கேட்டோம் எதெல்லாம் பார்க்கலாம். எங்களுக்கு வந்து ரொம்ப பழமையான கோவில், ஆமா, அந்த மாதிரி எந்தெந்த கோவில் சொல்லிட்டு காலையில இருந்து ஒரு 4-5 கோவில் பார்த்துட்டோம். சரிங்க. குற்றாலம் போனீங்களா மேம்? காலையில ஃபர்ஸ்ட் அதான், காலையில தான் சென்னையில இருந்து வந்தோம். ஃபர்ஸ்ட் குற்றாலம் தான். குற்றாலம் போயிட்டு தான் எல்லாம் பண்ணீங்க. குற்றாலநாதரை பார்த்துட்டோம். தென்காசியில வந்து நீங்க சாப்பிட்ட சாப்பாடு என்னங்க மேம்? நாங்க சாப்பிடலப்பா, இன்னும் ஏதோ சாப்பிடல. நாங்க டீ எல்லாம் இங்க டீ குடிச்சோம், நல்லா இருந்தது. ஓ ஓகே ஓகே. அங்க சில மண்பாண்டம்லாம் வாங்கினோம் வழியில, அது ரொம்ப சிறப்பா இருக்கும். எனக்கு இந்த மண்ணு அதனோட செஞ்ச மண்பாண்டம் வேணும்னு சொல்லிட்டு நாங்க எல்லாமே கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணோம். சரி சரி. அது பண்ணோம் காலையில இருந்து. வேற சாப்பிடல, ஏன்னா என்னோட ஃப்ரெண்டு வீடு இங்க திருநெல்வேலி. ஆமா, அவங்க அவளே சமைச்சு கொண்டு வந்துட்டாங்க. ஓகே. அரௌண்ட் ஆஃப் தென்காசியை சேனல்ல எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. எஸ்.